வணக்கம். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு ஈஸியாக குயிக்காகவும் அழகாகவும் எப்படி ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடியா பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி பாக்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான பாக்ஸ் இது. இதை வந்து கிளிட்டர் ஷீட்டை வச்சு கவர் பண்ணிடலாம். கொஞ்சம் மெல்லிஷான கிளிட்டர் ஷீட் இருந்தது, அதை வச்சு கவர் பண்ணியிருக்கேன். சுற்றியும் கோல்டன் கலர் டேப் வச்சு நான் ஒட்டியிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. ஸ்டோன்ஸ் கூட ஒட்டியிருக்கேன் டெக்கரேஷனுக்காக. இப்போ இந்த மாதிரி மெல்லிசான கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸ் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஹைட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பாக்ஸு சைஸ்க்கு கொஞ்சம் உயரமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த கார்ட்போர்டை நம்ம க்ரீன் கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிடலாம். இந்த க்ரீன் கலர் பேப்பரை வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இது நம்ம ஒட்டும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் டேப் வச்சு ஒட்டிக்கலாம். இதையும் நான் சுற்றியும் கோல்டன் கலர் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன். கீழே நம்ம அந்த பாக்ஸோடு ஒட்டுறதுனால கீழே வந்து நான் டேப் ஒட்டலை. இப்போ இந்த மாதிரி நான் கோலம் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் பெயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி பெல் எடுத்திருக்கேன், சின்ன மணி. அதில் வந்து இந்த கோல்டன் ரோப் வந்து நான் கட்டி வச்சுருக்கேன். ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற ரோப் தான் அது. அதை வந்து கட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 மணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அந்த கார்ட்போர்டில் ஒட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இதுக்கு வந்து நான் செல்லோ டேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பின்னாடி அந்த ரோப்பை வச்சு செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். மேலேயும் ஒரு செல்லோ டேப்பு, நடுவுலையும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். குயிக்காக செய்கிறதுனால இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி விட்டுருக்கேன். இப்போ பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த அட்டையை வந்து நம்ம பாக்ஸோடு ஒட்டி விட்டுலாம். ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இப்போ வந்து நான் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம பிள்ளையார் வைக்கிறதுக்கு அழகான ஒரு மனை மாதிரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பிள்ளையார் வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பிள்ளையார் வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சும்மா வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மனை மாதிரி நம்ம செஞ்சு வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். குயிக்காக ஈஸியாகவும் செஞ்சிடலாம். லாஸ்ட் மினிட் நம்ம செய்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வருவாய் அருள்வாய் கணபதியே வரு